தமிழ் சினிமாவில் விஜயின் கடைசி திரைப்படமா உருவாக இருக்கக்கூடிய தளபதி 69 படத்தோட கதை குறித்த சுவாரஸ்யமான அப்டேட் இணையத்துல வெளியாகி வைரல் ஆகிட்டு வருது. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் தான் ஒப்புக்கொண்ட படங்களை முடித்து கொண்டு சினிமாவிலிருந்து விலகுவதாக அறிக்கையில தெரிவிச்சிருந்தாரு. அதன்படி பார்த்தோம்னா கோட் திரைப்படம் முடிந்த நிலையில இன்னும் தளபதி 69 படம் மட்டும்தான் மீதி இருக்குது. இந்த படத்தை வினோத் இயக்க KPN நிறுவனம் தயாரிக்குது. இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாரு. இந்த படத்துல பாபி தியோல், பூஜா ஹெக்டே, பிரியாமணி, நரேன், கௌதம் வாசுதேவ் மேனன், பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டோர் நடிக்க போறாங்க. இந்த நிலையில இந்த படத்தோட முதல் நாள் பூஜை இன்று பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த பூஜையில பாத்தீங்கன்னா வெள்ளை வேஷ்டியை போட்டுக்கிட்டு நம்ம நடிகர் விஜய் அக்மார்க் அரசியல்வாதி கட்டப்புல பூஜையில கலந்துகிட்டாரு. தொடர்ந்து பூஜை புகைப்படங்கள் இணையத்துல வெளியிடப்பட்டு வைரல் ஆகிட்டு வருது. இந்த நிலையில தளபதி 69 திரைப்படம் 2023ஆம் ஆண்டு தெலுங்கில் வெளியான, அதாவது நம்ம பாலகிருஷ்ணா நடிப்பில் வெளியான பகவந்த் கேசரி அப்படிங்கிற திரைப்படத்தோட தழுவலாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு தகவல் கசிந்து இருக்குது. அரசியல் கதையை மையமாக வைத்து உருவாகும் இந்த கமர்ஷியல் திரைப்படம் 30% பகவந்த் கேசரியின் கதையை ஒத்ததாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சூப்பர் ஸ்டார் பாலகிருஷ்ணன் நடிப்பில் அனில் ரவிபுடி எழுதிய திரைப்படம் தான் பகவந்த் கேசரி. இந்த படம் வெளியாகி மிகப்பெரிய அளவில் வைரல் ஹிட் அடித்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. வசூலையும் வாரி குவித்தது. அரசியல் வாழ்க்கைக்குள் நுழைய இருக்கும் விஜய் தன்னுடைய கடைசி திரைப்படம் அரசியல் சார்ந்துதான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருப்பதாகவும் கிசுகிசுக்கப்படுது. இந்த படத்தோட டைட்டில் கார்டுல பாத்தீங்கன்னா துப்பாக்கி உள்ளிட்ட சில குறியீடுகள் இருக்கிறத பார்க்க முடியுது. அதை வச்சு பார்க்கும்போது இந்த படத்துல நடிகர் விஜய் ஒரு போலீஸ் கதாபாத்திரம் ஏற்று நடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதை வைத்து பார்க்கும்போது பகவந்த் கேசரி திரைப்படத்தின் கதைதான் இந்த படம் அப்படிங்கிறது மேலும் உறுதியான தகவலா தெரிய வருது. இந்த தகவல் பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க விஜய் ரசிகரா இருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மேலும் இந்த படத்தோட அப்டேட்டுகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.